சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் புளி குழம்பும் பீன்ஸ் பொரியலும் பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கூடு பூடு எடுத்துக்கலாம். 100 சின்ன வெங்காயம், அரை முடி தேங்காய், 1/4 கிலோ பாவக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். பாவக்காவை அரை பக்குவம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரை பக்குவத்துக்கு வெந்திருக்கு. பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை முதல்ல பொரிய விடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயத்தை அதோடு சேர்த்து வதக்குறோம். பூடையும் சேர்த்து வதக்குறோம். 1 ஸ்பூன் சீரகம் அதோடு சேர்க்குறோம். நல்லா வதங்க விடுறோம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அதை ஆற வச்சு தேங்காவையும் அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அரைச்ச மசாலாவை அதோடு சேர்க்குறோம். புளி கரைசலை சேர்க்குறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்க்குறோம். 1 கப்பு தண்ணி சேர்க்குறோம். நல்லா கலக்கி வச்சுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி அதோடு சேர்க்குறோம். நல்லா மசாலாவை கலக்கி வைக்கிறோம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். 1 ஸ்பூன் வெந்தயம் அதோடு சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ கலக்கி வச்சுருக்க குழம்பு அதில் ஊற்றுறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இப்போ கொதிக்கிற குழம்புல சேர்க்குறோம். எப்போவுமே பாவக்காய் குழம்புக்கு கொஞ்சம் புளி உண்டனை ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வைக்கிற பாவக்காய் குழம்பு கசப்பே இருக்காது. நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாவக்காய் வேகணும், அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ பாவக்காய் வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான கசப்பில்லாத சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. இப்போ பாவக்காய் குழம்புக்கு சைடிஷாக பீன்ஸ் பொரியல் பண்ணுறோம். 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண பீன்ஸை தனியாக தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். பீன்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. அரை தேங்காய் துருவி வச்சுருக்கோம். 50 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சு பீன்ஸை பொரிக்க எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு பொரிய விடுறோம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டையும் அதோட சேர்த்து பொரிய விடுறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வேக வச்ச பீன்ஸ் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறோம். அந்த வெங்காயம் வதங்கின எண்ணெயிலே பீன்ஸ் நல்லா வதங்குது. நல்லா வதங்கினோன்னா துருவி வச்ச தேங்காவை அதோட சேர்க்குறோம். பீன்ஸை நல்லா கிளறி விடுறோம். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான பொரியல். பாவக்காய் குழம்புக்கு இந்த பீன்ஸ் பொரியல் சூப்பராக மேட்ச்சு.
பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.